வெல்கம் டு கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோதுமை மாவு போண்டா. கோதுமை மாவை வச்சு ஒரு ஈஸியா சிம்பிளான ஒரு போண்டா. என்ன இது போண்டான்னு சொல்றாங்க, சப்பையா இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் பொதுவாக ஆப்போ சோடா எதுக்கும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். அது ரொம்ப உடம்புக்கு கெடுது. நீங்க ஆப்போ சோடா போட்டிங்கன்னா இது நல்லா எலும்பி நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஆப்போ சோடா போடாததுனால இது இப்படி இருக்கு. இந்த கோதுமை போண்டா எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தான் புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணுங்கள், ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணாதீங்க. பொடியாக கட் பண்ணிங்கன்னா தான் அது கிறிஸ்பாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நம் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறதுனால ஒரு அரை கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இது ஏன் இட்லி மாவு எடுத்திருக்கேன்னா, நான் ஆப்போ சோடாலாம் எதுவும் சேர்க்கலை, அதனால் இது கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும், அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இட்லி மாவு இல்லைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி நிறைய ஆகிடும், அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இது எப்படி இருக்கணும்னா, நமக்கு போண்டா இப்படி கையில் எடுத்து ட்ராப்பாக இப்படி போடும்போது கரெக்டாக விடுற மாதிரி இருக்கணும். அந்த பதத்துக்கு நீங்கள் மாவை பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா இப்படி கையில் எடுத்து இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி விடணும். இந்த அளவுக்கு நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் போண்டா பொரிக்கிறதுக்கு. அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு அந்த எண்ணெயை இந்த மாவில் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையை வச்சிடாதீங்க, சுற்றும். ஸ்பூனில் வச்சு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம போண்டாவை போட்டு எடுக்கலாம். எண்ணெயை நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போண்டாவை போட்டு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளேயும் வெளியவும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு அடுத்த பக்கம் பெரட்டி போடுங்க. இது ரொம்ப நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி இந்த போண்டாவை நம்ம செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ பெரட்டி போட்டுக்கிறேன். இது சாப்பிட்றதுக்கும் நல்ல வெளியே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு எப்போவுமே கடலை மாவு மைதா மாவில் போண்டா செஞ்சு சாப்பிடுவோம். இது இப்போ கோதுமை மாவில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இது டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ போண்டாவில் நல்லா கோல்டன் கலரில் பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கோதுமை போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.